பாலஸ்தீனியர்களை லிபியாவிற்கு நாடு கடத்த ட்ரம்ப் திட்டம். காசா அமெரிக்கா கட்டுப்பாட்டில் கொண்டு வரவும் திரைமறைவு பேச்சுவார்த்தை. ட்ரம்ப் நிர்வாகம் 1 மில்லியன் பாலஸ்தீனியர்களை காசாவிலிருந்து லிபியாவிற்கு இடம்பெயர செய்வதற்கான முயற்சிகளை செய்து வருவதாக NBC செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதற்கு ஈடாக லிபியாவின் முடக்கப்பட்ட நிதியை திருப்பியளிக்க முன்வந்துள்ளதாகவும் அச்செய்தியில் தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் குறித்து அறிந்தவர்களின் மூலம் கிடைத்த ஆதாரங்களின்படி அமெரிக்கா ஏற்கனவே லிபியாவின் தலைமையுடன் சாத்தியமான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக பாலஸ்தீனிய அகதிகளை பெறுவதற்கான ஒப்பந்தத்திற்கு ஈடாக முடக்கப்பட்ட லிபிய சொத்துக்களில் பில்லியன் கணக்கான டாலர்களை விடுவிக்க ட்ரம்ப் நிர்வாகம் முன்வந்ததாக கூறப்படுகின்றது. இன்னும் இறுதி உடன்பாடு எட்டப்படவில்லை என்றாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ந்து காசா மீது நடத்தி வரும் ஆக்கிரமிப்பிற்கு மத்தியில் மனிதாபிமான இடமாற்றம் என்ற போர்வையில் காசா மக்களை நாடு கடத்த திட்டமிடுவதாக இந்த செய்தி நிறுவனம் சுட்டிக்காட்டுகின்றது. சில நாட்களுக்கு முன் கத்தாரில் பேசிய டொனால்டு ட்ரம்ப் காசாவை அமெரிக்க கட்டுப்பாட்டில் உள்ள சுதந்திர மண்டலமாக மாற்றுவதற்கான ஒரு சர்ச்சைக்குரிய திட்டத்தை வெளியிட்டார். பாலஸ்தீனியர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டு அமெரிக்க மேற்பார்வையின் கீழ் மீண்டும் கட்டமைக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான தனது முயற்சி இது என்று ட்ரம்ப் தெரிவித்தார். மேலும் அமெரிக்காவின் ஈடுபாட்டால் இந்த பிராந்தியத்தில் அமைதிக்கான புதிய அத்தியாயத்தை உருவாக்க முடியும் என்றும் அவர் கூறினார். இருப்பினும் இந்த திட்டத்தில் காசாவின் ஆட்சி மற்றும் கட்டுப்பாட்டில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களையும் முன்மொழிந்துள்ளது. இது பாலஸ்தீன இறையாண்மை பற்றிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. அமெரிக்கா தலைமையிலான காசா சதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சமாதான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குமா அல்லது பிராந்திய உறுதியற்ற தன்மையை அதிகரிக்குமா என்பது குறித்து நிபுணர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த திட்டம் அமெரிக்க கொள்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கின்றது. இதற்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் தனது நாடு காசாவை கைப்பற்ற வேண்டும், அதன் மக்களை வேறு இடங்களில் குடியேற்ற வேண்டும், மேலும் அந்த பகுதியை மத்திய கிழக்கின் ரிவியரா என்று அவர் அழைத்த இடத்திற்கு மறுவடிவமைப்பு செய்ய வேண்டும் என்று பலமுறை பரிந்துரைத்தார். போருக்கு பிறகு இஸ்ரேல் முற்றுகையிடப்பட்ட காசாவின் கட்டுப்பாட்டை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். மேலும் பாலஸ்தீனியர்கள் ஜோர்டான் மற்றும் எகிப்து உள்ளிட்ட பிற நாடுகளுக்கு மாற்றப்பட வேண்டும் என்று முன்மொழிந்தார். காசாவிற்கு அமெரிக்க படைகளை அனுப்புவதை அவர் நிராகரிக்கவில்லை. காசாவிற்கு தானே செல்வதாக உறுதியளித்தார். இருப்பினும் அவரது திட்டம் சர்வதேச சட்டத்தின் கடுமையான மீறல் என்று பரவலாக கண்டிக்கப்பட்டது. ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசம் குறித்த ஐநா விசாரணை ஆணையத்தின் தலைவரான நவி பிள்ளை இந்த திட்டத்தை கண்டித்து இது ஒரு அப்பட்டமான இன அழிப்பு செயல் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது. ஏமன் துறைமுகத்தை தாக்கிய இஸ்ரேல் காசாவை ஆதரிப்பதில் சிறிதளவும் மாற்றமில்லை. ஹவுதிகள் திட்டவட்டமாக அறிவிப்பு. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கு ஏமனில் உள்ள அல்-சலிஃப் மற்றும் அல்-ஹுதைதா துறைமுகங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஏமனின் மேற்கில் உள்ள முக்கியமான உள்கட்டமைப்பை குறிவைத்துள்ளது. ஏமனில் உள்ள அல்மயாதீனின் நிருபர் கூறும் போது இஸ்ரேல் செங்கடல் கடற்கரையின் அல்-ஹுதைதா நிர்வாகத்தின் கீழ் உள்ள அல்-சலிஃப் துறைமுகம் மற்றும் அல்-ஹுதைதா துறைமுகம் ஆகிய இரண்டையும் தாக்கியதாக குறிப்பிட்டார். ஏமனின் 2 முக்கிய துறைமுகங்கள் ஒரே நேரத்தில் குறிவைக்கப்பட்டன. தாக்குதலுக்கு ஒரு நாள் முன்னதாக ஏமனின் அன்சார் அல்லா இயக்கத்தின் தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல் ஹவுதி காசாவிற்கு ஆதரவாக ஏமனின் ஆயுதப்படைகள் கடந்த வாரம் நடத்திய நடவடிக்கைகளை வெளியிட்டிருந்தார். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிற்கு எதிராக பாலஸ்தீனத்துடன் தாங்கள் உறுதியாக நிற்போம் என்றும் உறுதிப்படுத்தியிருந்தார். கடந்த வாரம் மட்டும் இஸ்ரேல் மீது 9 தாக்குதல்களை நடத்தியதாகவும் அவை ஹைப்பர்சோனிக், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் காசாவை ஆதரிப்ப ஏமனின் நிலைப்பாடு ஒருபோதும் மாறவில்லை, பலவீனமடையவில்லை என்றும் எப்போதும் போல உறுதியாக உள்ளதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார். அதே நேரத்தில் வெள்ளியன்று சனா மற்றும் பிற மாகாணங்களில் லட்சக்கணக்கானோர் கூடும் பேரணிகளுக்கு ஏமன் மக்கள் பெருமளவில் திரண்டு பாலஸ்தீன மக்களுடன் ஒற்றுமையுடன் உரத்த குரலை எழுப்ப வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். சமீபத்திய ஏமனின் மிக முக்கியமான நடவடிக்கைகளில் ஒன்று லாட் விமான நிலையம் எனப்படும் பென்குரியன் விமான நிலையத்தின் மீதான தாக்குதல். இது இஸ்ரேலின் வான் சேவைகளை முடக்கும் நடவடிக்கை என்று ஏமன் ஹவுதிகள் தெரிவித்திருந்தனர்.
இதற்கு பதிலடியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஏமனின் தலைநகருக்கு வடக்கேயுள்ள சனா விமான நிலையத்தில் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள மக்களை வெளியேறுமாறு ராணுவம் மிரட்டல் விடுத்த சிறிது நேரத்திலேயே இந்த தாக்குதல் நடந்தது. இதில் அப்பாவி பொதுமக்கள் பலர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. கைது பயத்தால் போப் பதவியேற்பு விழாவை புறக்கணித்த நெதன்யாகு இஸ்ரேலுக்கு அதிகரிக்கும் நெருக்கடி. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்த நிலுவையில் உள்ள வாரண்டால் கைது செய்யப்படலாம் என்ற கவலைகளின் காரணமாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வாட்டிகானில் நடைபெறவுள்ள போப்பின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளும் திட்டத்தை ரத்து செய்ததாக இஸ்ரேலிய ஊடகமான ஒய்நெட் தெரிவித்துள்ளது. நெதன்யாகு கைதினை எதிர்கொள்ளாமல் நாட்டிற்குள் நுழைய முடியுமா என்று இத்தாலி மற்றும் வாட்டிகன் அதிகாரிகளுடன் இஸ்ரேல் அரசாங்கம் மறைமுகமாக விசாரணைகளை மேற்கொண்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இரு தரப்பினரிடமிருந்தும் பதில்கள் தெளிவற்றதாக இருந்ததாக கூறப்படுகின்றது. மேலும் நெதன்யாகு தங்கள் மண்ணில் கால் வைத்தால் இத்தாலி அதிகாரிகள் ICCயின் வாரண்டை பின்பற்றுவார்களா என்பது குறித்து தெளிவான கருத்தை கூறவில்லை. இதனால் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் பிரதமர் கைது அல்லது ராஜதந்திர சங்கடத்தை தவிர்க்க வருகையை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளது. ICC கைது வாரண்ட் நீதிமன்றத்தால் பகிரங்கமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் காசா மற்றும் பிற பாலஸ்தீன பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால் செய்யப்பட்ட போர்க்குற்றங்களுக்கு நெதன்யாகு மிக முக்கிய காரணமாவார். காசா மீதான போர் தொடர்பாக அதிகரித்து வரக்கூடிய உலகளாவிய கண்டனம் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் கண்டனங்களுக்கு மத்தியில் சட்ட சவால்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சர்வதேச அரங்கில் நெதன்யாகுவிற்கு இது மற்றொரு பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. போப்பின் பதவியேற்பு விழாவில் உலகம் முழுவதிலுமிருந்து பல்வேறு நாட்டு தலைவர்களும் கலந்து கொள்வர் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்தகைய சூழ்நிலைகளில் நெதன்யாகுவின் வருகையை ரத்து செய்யப்பட்டுள்ளது இஸ்ரேலிய ஆட்சிக்கு அதிகரித்து வரும் அழுத்தத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. இந்நிலையில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் காலண்ட் ஆகியோருக்கு எதிரான கைது வாரண்டுகளை ICC திரும்ப பெற வேண்டும் என்று இஸ்ரேல் சர்வதேச நீதிமன்றத்தை நாடியுள்ளது. இஸ்ரேல் துணை அட்டர்னி ஜெனரல் கிலாட் நோம் கையொப்பமிட்ட இஸ்ரேலின் கோரிக்கை ஆவணங்கள் ICCயின் வலைத்தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. அந்த ஆவணத்தில் காசாவில் செய்த போர்க்குற்றங்கள் குறித்த விசாரணையை அரசு தரப்பு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று இஸ்ரேல் கோருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா மீதான தற்போதைய போருடன் தொடர்புடைய போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை மேற்கோள் காட்டி கடந்த நவம்பர் 21 அன்று நெதன்யாகு மற்றும் காலண்ட் ஆகியோருக்கு எதிராக ICC கைது வாரண்டுகளை பிறப்பித்தது. இஸ்ரேலின் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் 53,000 தாண்டிய இறப்பு எண்ணிக்கை. காசா முழுவதும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். இஸ்ரேல் தாக்குதலில் உருக்குலைந்த கட்டிடங்களின் இடிபாடுகளுக்கு அடியில் டசன் கணக்கானவர்கள் காணாமல் போயுள்ளனர். இந்த தாக்குதலை காட்டுமிராண்டித்தனமானது என்று விவரித்துள்ள ஹமாஸ் இக்கொடூர குற்றத்திற்கு இஸ்ரேல் பொறுப்பேற்க சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுக்க அழைப்பு விடுத்துள்ளது. முன்னதாக இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஹமாஸை அழிக்கும் தனது நோக்கத்தை அடைவதற்காக உறுதியளிக்கப்பட்ட தாக்குதல்களுடன் முன்னேறுவதாக தெரிவித்தார். இதுவரை காசா மீதான இஸ்ரேலின் போரில் குறைந்தது 53,119 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 1,19,919 பேர் காயமடைந்துள்ளனர் காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காசா அரசு ஊடக அலுவலகம் இறப்பு எண்ணிக்கை 61,700க்கும் அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. ஏனெனில் இடிபாடுகளுக்கு அடியில் காணாமல் போன ஆயிரக்கணக்கானோர் இன்னும் மீட்கப்படாமல் உள்ளதால் அவர்களில் பலர் இறந்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. போர் குற்றவாளிக்கு பிரான்சில் இடமில்லை. பிரான்ஸ் MP பகிரங்க அறிவிப்பு. காசாவில் நடந்த இனப்படுகொலையை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் செய்தி தொடர்பாளர் பிரான்சிற்குள் நுழைவதை தடுப்பதாக பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர் தாமஸ் போர்டஸ் சபதம் செய்துள்ளார். இடதுசாரி பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினரான தாமஸ் போர்டஸ் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் செய்தி தொடர்பாளர் பிரான்சிற்கு வருவதை தடுத்து நிறுத்துவோம் என்று தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரின் எக்ஸ் பதிவில் IOF செய்தி தொடர்பாளர் ஒரு இஸ்ரேலிய போர் குற்றவாளி, அவருக்கு பிரான்சில் இடமில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இஸ்ரேல் போர் ஆயுதமாக பட்டினியை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள தாமஸ் இந்த மனிதனை பிரான்ஸ் மண்ணில் கால் பதிக்க அனுமதிக்க முடியாது என்று கூறியுள்ளார். இஸ்ரேல் செய்தி தொடர்பாளர் மே 27 அன்று பிரான்சிற்கு செல்ல உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
கடந்த ஏப்ரல் மாதத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல் குறித்து தெரிந்து கொள்ள மேற்கு கரைக்கு செல்ல திட்டமிட்டிருந்த 27 இடதுசாரி பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நுழைய இஸ்ரேல் தடை செய்தது. சட்டமன்ற உறுப்பினர்களின் விசாக்கள் அவர்களின் வருகைக்கு சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலிய உள்துறை அமைச்சகம் ரத்து செய்தது. பிரான்ஸ் பாலஸ்தீன அரசை எதிர்காலத்தில் அங்கீகரிக்கக்கூடும் என்று பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் கூறியதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றங்கள் அதிகரித்து வந்த நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. வரும் மாதங்களுக்குள் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க பிரான்ஸ் தயாராகி வருவதாகவும் இந்த ஜூன் மாதம் நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகளின் சபையின் மாநாட்டில் அதற்கான முறையான நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் மேக்ரோன் அறிவித்திருந்தார். பிரான்ஸ் 5 தொலைக்காட்சிக்கு மேக்ரோன் அளித்த பேட்டியில், நாம் அங்கீகாரத்தை நோக்கி நகர வேண்டும், வரும் மாதங்களில் அவ்வாறு செய்வோம் என்றார். பாலஸ்தீன பிரச்சனையை தீர்க்கும் நோக்கில் பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியா இணைந்து தலைமை தாங்கும் ஒரு மாநாட்டின் போது இது குறித்து இறுதி செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.